ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு ஜேக்கப்ஸ் கிச்சன் அண்ட் ட்ராவல்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் இயேசு பிறந்த ஊரான பெத்லகேமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுதான் இயேசு பிறந்த இடத்துல கட்டியிருக்க சர்ச். இந்த சர்ச்சோட பேர் சர்ச் ஆஃப் தி நேட்டிவிட்டி. முதலாவதாக பெத்லகேம் மேப்பில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். பாலஸ்டைன் தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடம் பெத்லகேம். பாலஸ்டைனை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று வெஸ்ட் பேங்க், இன்னொன்று காசா ஸ்ட்ரிப். இந்த வெஸ்ட் பேங்க் பகுதியில் தான் பெத்லகேம் இருக்குது. பெத்லகேமுக்கு மீனிங் என்னென்னா ஹவுஸ் ஆஃப் பிரெட், அதாவது அப்பத்தின் வீடு. ரெண்டாவதாக சர்ச் ஆஃப் தி நேட்டிவிட்டியோட ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம். இந்த சர்ச் உலகத்திலேயே ரொம்ப பழமையானது. பெத்லகேமில் இருக்கக்கூடிய இந்த சர்ச் ஆஃப் தி நேட்டிவிட்டி முதல் முறையாக 4th century AD 327 அப்போதைய ரோமானிய பேரரசரான கான்ஸ்டன்டைனோட அம்மா குயின் ஹெலனாவால் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் AD 529 நடந்த சமாரியர் கிளர்ச்சியின் போது எரிக்கப்பட்டது. அதற்கு பிறகு முதலாம் ஜஸ்டீனியன் பேரரசர் AD 565 புதிய சர்ச் கட்டி எழுப்பியிருக்காங்க. அதுதான் இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த சர்ச் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, கிரேக்க மரபு வழி திருச்சபை, அப்புறம் அர்மேனிய திருத்தூதர் சபை, இந்த 3 அமைப்போட கையில் இருக்குது. 2012 இந்த சர்ச் உலக பாரம்பரிய களமாக யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம சர்ச்சுக்குள்ளே போகலாம். இந்த சர்ச்சோட என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா வெறும் 4 அடி உயரம் கொண்ட சின்ன நுழைவாயில் தான். ஒட்டமன் காலத்தில் குதிரை வீரர்களும் கொள்ளையர்களும் சர்ச்சுக்குள்ளே குதிரைகளுடனும் வண்டிகளுடனும் நுழையிறதை தடுக்கிறதுக்காக பெரிய கதவை அடைச்சிட்டு இந்த சின்ன வாசலை மட்டும் வச்சுருந்தாங்க. இப்போவும் அந்த வாசலோட வளைவுகளை நம்ம பார்க்க முடியும். இந்த வாசல் வழியாக உள்ளே போகிறவங்க குனிந்து தான் செல்ல முடியும். ஏன்னா இது கடவுள் முன் அனைவரும் சமம் என்பதையும் பணிவுடனும் மரியாதையுடனும் புனித இடத்திற்குள் நுழைய வேண்டும் என்பதையும் குறிக்குது. மூணாவதாக இயேசு கிறிஸ்து பிறந்த இடமான பெத்லகேமை பற்றியும் அவரது பிறப்பு பற்றியும் பைபிளில் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். அதை கேட்டுக்கிட்டே இந்த சர்ச்சை பாருங்கள். இயேசு பிறப்பதற்கு சுமார் 700 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் பெத்லகேமில் பிறப்பார்னு தீர்க்க தரிசனமாக மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப்போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். அடுத்ததா இயேசு பிறந்த செய்தியை வானதூதர்கள் மேய்ப்பர்களுக்கு அறிவித்த வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12 வசனம். இன்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த தீவன தொட்டியில் இயேசுவை கிடத்திருந்த இடத்துல தான் 14 முனைகள் கொண்ட வெள்ளியினால் ஆன நட்சத்திரம் இருக்குது. இதுதான் அந்த ஸ்டார். இந்த 14 முனைகளும் இயேசுவின் மரபு வழியை குறிக்குது. இந்த நட்சத்திரத்தை சுற்றி 15 வெள்ளி விளக்குகள் இருக்குது. அதில் 6 கிரேக்க மரபு வழி திருச்சபையையும் 5 அர்மேனிய திருத்தூதர் சபையையும் 4 ரோமன் கத்தோலிக்க சபையையும் குறிக்குது. கடைசியாக இயேசு பெத்லகேமில் பிறந்ததை குறித்து மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 1, 5 மற்றும் 6 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூத நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 1000 வருடங்களுக்கு முன்பாக தாவீது பிறந்ததுனால தான் இந்த பெத்லகேம் பட்டணத்தை தாவீதின் ஊர்னு சொல்கிறோம். இயேசுவோட வளர்ப்பு தந்தையான யோசேப்பு பிறந்த ஊரும் இந்த பெத்லகேம் தான். இந்த பெத்லகேமில் இருந்து தான் யோசேப்பு மரியாளையும் குழந்தையையும் கூட்டிக்கிட்டு எகிப்துக்கு போனாங்க. அதை பற்றி நம்ம மத்தேயு 2ஆம் அதிகாரம் 13 15 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம்.
இந்த சர்ச்சை நடத்திட்டு இருக்க ஒவ்வொரு திருச்சபையும் கிறிஸ்மஸை டிசம்பர் 25, ஜான்வரி 7, அப்புறம் ஜான்வரி 19 கொண்டாடுறாங்க. பெத்லகேமை பற்றி இன்னும் சில வசனங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு பெத்லகேமை பற்றி என்ன வசனம் தெரியுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும். நமக்காக மண்ணில் பிறந்த இயேசு கிறிஸ்துவோட பிறந்த இடத்த எங்களோட சேர்ந்து நீங்களும் பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜேக்கப்ஸ் கிச்சன் அண்ட் ட்ராவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ, பாய்.